ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேட் வந்து ஜான்வரி 14th. ஒரு 3 minutes டிலே ஆயிருச்சு. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ளே வந்துருங்க. நம்ம எவ்ரி ட்ரூஸ்டே வந்து வெஸ்டேஜ் சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த மந்த் கிட்டத்தட்ட வந்து ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்லாம் இருக்கும், பொங்கல் லீவ்ஸ்லாம் இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து இன்னைக்கு தான் கடைசி நாள். பட் இந்த பொங்கல் அப்படிங்கிறதுனால மேபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மேபி யாராவது மிஸ் பண்ணியிருந்தா, நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் நம்ம வந்து போகிறதே கிடையாது. நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லியராக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிடுறோம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷன்னால யாராவது நம்ம டீமுக்குள்ள ஏதாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னாலும் ஏதாவது ஃபாலோ பண்ணி இன்னைக்கு முடிச்சிருங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இந்த பொங்கல் அப்படிங்கிறதுனால வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கிடையாது, சவுத் இந்தியாவில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவுக்கு வந்து இது பெருசாக வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது. பட் நம்ம அதை டிபெண்ட் பண்ணுறதே கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம வந்து மேக்ஸிமம் நமக்கு 14ஆம் தேதி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்கேஸ் எக்ஸ்டென்ஷன் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து யாராவது இன்கேஸ் நம்ம டீமில் வந்து 20-30 பேர்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆயிருந்தா கூட அந்த எக்ஸ்டென்ஷனை அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? அது மாதிரி வந்து எப்பயுமே நம்ம வந்து கன்சிஸ்டன்சி 100 பிவி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்டென்ஷனுக்காக வெயிட் மட்டும் பண்ணிடாதீங்க. கரெக்டுங்களா? ஏன்னா வந்து அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? அது அது ஒன்று உங்கள் டீமில் வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நான் புதுசா பர்ச்சேஸ் மட்டுமே பண்றவங்க நம்ம டீம்ல கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் மட்டுமே பண்றவங்கள வந்து குறி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்கிறது இல்ல. பட் இருந்தாலும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ் ஒரு சில சூழ்நிலையினால பண்ண முடியல, பண்றதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருந்தாலுமே பர்ச்சேஸ் பண்றவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்துருவாங்க. அப்படி மாறிடுவாங்க. நம்ம அதை நோக்கி போகல, பட் அந்த மாதிரி வந்து நிப்பாங்க. பட் நம்ம அவங்கள அதுக்காக வேணாம்னு சொல்லிட முடியாது இல்லையா? அவங்களும் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணி, ஏன்னா டீம் அப்படின்னா அப்படிதாங்க இருக்கும். டீம் அப்படின்னா எல்லாரும் நம்மள மாதிரியே பிசினஸ் வந்து வெறித்தனமா வேகமா எடுத்து பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க, பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் சொன்னாதான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அஹ், நம்ம வந்து சொல்றதுக்கு ஒண்ணு பண்றது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க நம்ம சொல்றதை தாண்டி வேற என்னமோ சம்மந்தமே இல்லாம பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் நல்லா பண்ணுவாங்க. ஒரு சிலர் நம்ம எதிர்பார்க்கறத விட சூப்பரா பண்ணுவாங்க. ஒரு சிலர் எதிர்பார்க்கறத விட இதா பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பர்ச்சேஸே பண்ணாம வேலை மட்டும் தான் செய்யறங்குவாங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா வகையான ஆட்களையும் மேனேஜ் பண்றவங்க பேர் தான் லீடர் இந்த பிசினஸ்ல. ஓகேவா? எல்லாரும் எனக்கு வந்து எல்லாரும் இப்படி இருக்கணும், எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும், எல்லாரும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்க சக்சஸே பண்றது இல்ல. இது குறை அது குறைன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவாங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு தான் நமக்கு இங்க காசு தராங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலா ஒரே மாதிரி சூப்பரா ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி அப்படி வந்து இருந்துருச்சு அப்படின்னா அவர் எல்லாருமே இங்க இன்கம் எடுத்துருவாங்களே. அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும் எந்த ஒர்க்கும் பண்ணாதவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்படி மெஷர் பண்றது? அதை யோசிச்சு பாருங்க. சேலஞ்சஸ் எல்லா பக்கமுமே தாங்க இருக்கு. ஓகேவா? நம்ம அதை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோம் தான் இருக்கணும். வெஸ்டேஜ் நீங்க கஷ்டம், வெஸ்டேஜ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இன்கம் எடுக்கிறது, இதுல வந்து எப்படி ஆளு சேர்த்துறது, எப்படி வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து கொண்டு போறது, எப்படி இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கிறது. இந்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் ஒன்னும் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்கலாம் வந்து இன்னும் வந்து வெளி உலகமே தெரியாம இருக்காங்க. யாருக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு ஒரு சிலர்லாம் கொந்தளிப்பாங்க. அவர் பேசும்போது அவ்வளோ ஆர்வத்தோட அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க சேரல, அவங்க சேரலன்ட்டு விட்டுட்டு போயிருவாங்க. இங்க பலருமே இந்த பிசினஸ்ல சேர்றவங்க பலருமே விட்டுட்டு போறவங்க, தான் நினைச்சவங்க சேரலன்னு விட்டுட்டு போறவங்க தான். ஓகேவா? நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே அ ஒவ்வொரு அ அ புது கண்டுபிடிப்புமே, புது டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு சூழ்நிலைக்கு, இன்னொரு காலகட்டத்துக்கு, இன்னொரு செஞ்சுரிக்கு நம்ம மூவ் ஆகும்போது, ஒவ்வொரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, எல்லாத்துலயுமே வந்து சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப வீட்ல வந்து உங்கள்ட்ட வந்து கரண்ட் இருக்கு.
அந்த கரண்ட்டு சுவிட்சுக்குள்ள வந்து கையை விட்டுட்டோம்னா, இல்ல வந்து கம்பிய விட்டுட்டோம்னா, இல்ல வந்து ஏதாவது வந்து சாவிய விட்டுட்டோம்னா, இல்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க போட்டுருவாங்க. எவ்வளோ உயிருக்கே ஆபத்தான ரிஸ்க் தான். ஓகே. அதுக்காக வந்து நம்ம வந்து கரண்டே வேணான்னு வீட்ல சொல்லிருவோமா? ஓகேவா? இப்ப நம்ம கேஸ் வீட்ல யூஸ் பண்றோம். கேஸ தெரியாம தொறந்து விட்டுட்டோம்னா, கேஸ் பரவுனா வீடே வந்து வெடிச்சிரும். பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டே ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம வந்து கேஸே பயன்படுத்தாம இருக்கோமா? ஓகேவா? வண்டி நம்ம டூ வீலர் வச்சிருக்கோம் அப்படின்னா, டூ வீலர்ல எடுத்துட்டு போய் நம்ம தப்பா ஓட்டிட்டு போய் இடிச்சோம்னா உயிரே போயிரும். ஓகேவா? டூ வீலர் கொண்டு போய் ரோட்டுக்கு போனாவே ரிஸ்க் தான். ரோட்டுக்கு எடுத்துட்டு வண்டி ரோட்டுக்கு போனாவே பெரிய ரிஸ்க் இருக்கு. அதுக்காக வந்து வண்டியே ஓட்டாம நம்ம வந்து விட்டுருவோமா? கிடையாதுல்ல. ஏன்னா அதோட படிப்பின, அதோட அவேர்னஸ் அது ரிஸ்க் தான். பட் நம்ம சேஃபா இருக்கணும். அது இருந்தா தான் நம்ம லைஃப் வாழ முடியும். அது கூட தான் வாழணும். அதுதான் வந்து முன்னேற்றம். அதுதான் வந்து டெக்னாலஜி. அது இருந்தா தான் நம்ம லைஃப்க்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? அந்த மாரி இந்த இந்த மாரி நமக்கு இப்ப வெஸ்டேஜ் வந்து புதுசா இருக்கு. இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம நெறைய பேரு நம்ம நெனச்சு வருத்தப்படுறோம். நெறைய பேர் வந்து அப்படி நெனச்சுட்டு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களாம் அத அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு விட்டுட்டு ஓடுறோம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அதாவது இந்த ஆ இந்த கரண்ட் அப்படிங்கிறது உயிரவே கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு தா அ எடிசன் அப்படிங்கிறவர் தான் வந்து பல்ப் கண்டுபிடிச்சு இந்த ஆ டைரக்ட் கரண்ட் டிசி கரண்ட்ட வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? அது வந்து தொட்டா வந்து நமக்கு கரண்ட் அடிக்காது. ஷாக் அடிக்காது. ஆனா வந்து ஏசி கரண்ட் வந்து ஷாக் அடிக்கும். அதுதான் உயிர கொல்லக்கூடிய ஒரு கரண்ட். அப்போ வந்து அந்த கரண்ட்ட வந்து எடிசன் டெஸ்லா கண்டுபிடிக்கிறாரு. அப்ப வந்து எடிசன் வந்து இந்த கரண்ட் வந்து ஆபத்தானது. உயிரவே கொன்னுரும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு யானைய கூட்டிட்டு வந்து நிறுத்தி, அந்த யானைக்கு வந்து கரண்ட்டே ஷாக் அடிச்சு லைவா பொது ஜனத்துல மக்கள் முன்னாடி கரண்ட் அந்த யானைக்கு அடிச்சு இந்த இவ்ளோ பெரிய யானையவே கொன்னுரும். கரண்ட்டே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பெரிய ஆர்குமென்ட்டே போச்சு. ஓகேவா? உயிரவே கொன்னுரும். பல மக்கள் வந்து வேணான்னு சொன்னாங்க. பல பல மாதங்கள், பல வருடங்கள் வந்து அந்த கரண்ட்ட ஏத்துக்கவே இல்ல. பல பேர் ஏத்துக்கல. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க. கரண்ட் இல்லாம வாழ்றவங்க யாராவது இருக்காங்களா உலகத்துல? கரண்ட் வேணான்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா? உயிர கொன்றும் தான். பட் இருந்தாலும் அத எப்படி நம்ம கையாளணும்? அது அது கூட தான் வாழணும். அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களே. எல்லாமே மாறும். அப்படி இருந்தது மக்களே மாறியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? டிசி கரண்ட் வச்சு நம்ம வந்து வாழ முடியாது. ஏன்னா அது வந்து பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஜெனரேட் ஆகுற அதே இடத்திலேயே நம்ம வந்து லைட் எரிய வைக்கணும். ஆனா ஏசி கரண்ட் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கும்போது ஏசி கரண்ட் வந்து கையில பட்டா ஷாக் அடிக்கும். அதுதான் நம்ம இப்ப பயன்படுத்துறது. ஓகேவா? ஆனா அந்த கரண்ட்ல பல்ப கண்டுபிடிச்சாரு. அப்ப வந்து அந்த டெக்னாலஜி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது ஆபத்துன்னு சொல்லிட்டு நெறைய பேர் தடுக்க நெனச்சாலும், அது வந்து மக்களுக்கு வந்து டெக்னாலஜி அந்த டிமாண்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும்போது வந்து அத நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அது மாரி வெஸ்டேஜ் இந்த கான்செப்ட் இந்த இதெல்லாம் வந்து இப்ப இப்ப நமக்கெல்லாம் புதுசா இருக்கு. மத்தவங்கலாம் அடாப்ட் பண்ணிக்க ஏன்னா அவ்ளோ பெரிய விஷயமே மாறிருச்சுங்க. நான் சொல்றது என்னன்னா, கம்பேர் பண்றேன். வெஸ்டேஜ்லாம் என்ன? இந்த கான்செப்ட்லாம் என்ன? சாதாரணங்க. எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் மாறும். ஓகேவா? இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இதுக்குள்ள வருவாங்க. எல்லாமே மாறும். நம்ப நின்னு பண்ணணும். நம்ப இருக்கணும். எல்லாமே நடக்கும். இங்க நெறைய பேர் வந்து ரொம்ப வந்து சோர்வடைஞ்சிடுறாங்க. அப்செட் ஆயிடுறாங்க. ஒரு சில வாரங்கள், ஒரு 2, 3 மாசம் நிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிசினஸ்ல யார் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, இன்னும் 1 மந்த் கூட கம்ப்ளீட் பண்ணலையோ, நான் உங்களுக்கு சொல்றேன். சின்சியரா டெய்லியும் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, இந்த பிசினஸ்க்காக டெய்லியும் டைம் குடுத்து, சின்சியரா ஒரு 3லிருந்து 6 மாசம் ரிசல்ட்டே எனக்கு வேணாம். நான் டெய்லி இந்த பிசினஸ பண்றேன், முயற்சி பண்றேன், ட்ரை பண்றேன். கத்துக்கிறேன். ஏன்னா 3 மாசம் 6 மாசத்துக்குள்ளேயும் லட்சங்கள்ல சம்பாரிக்கணும். வெளிய என்ன 1000 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? வெஸ்டேஜ்ல வந்து 6 மாசத்துல வந்து வரலைன்னா நான் இன்னொன்னுக்கு போயிடுறேங்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க. டைமே குடுக்கலைன்னா எப்படி பிசினஸ கத்துக்குவீங்க? 3லிருந்து 6 மாசம் சின்சியரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நின்னு வெஸ்டேஜ் தொடர்ந்து பண்ணா நமக்கு ஃபியூச்சர் இருக்கா? இது பண்ணலாமா? வேணாமான்னு முடிவெடுங்க. ஏங்க 2 நாள், 3 நாள், 1 வாரத்துக்குள்ளேயே வந்து பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ண முடியாது. இதுல நம்மளாலலாம் சேர்த்த முடியாது. யாரும் சேர மாட்டாங்க, புடிக்க மாட்டாங்கன்னு முடிவெடுக்கிறதுல என்னங்க வந்து இது இருக்கு? முயற்சியே பண்ணல. சும்மா வந்து வெளிய நின்னு எட்டி பார்த்துட்டு ஆகாதுன்னு சொன்னா எப்படி? ஓகே. இப்ப நீங்க வேணாம், முடியாதுன்னு சொல்றதெல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பக்கமும் இந்த கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? எல்லாமே வரும். ஓகேவா? கவர்மெண்ட் வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் ரெகக்னைஸ் பண்றாங்க. எல்லாமே மாறும். நம்ம நெனைக்கும்போது எதுவுமே நடக்காதுங்க. நம்ப நெனைக்கும்போது எதுவுமே வந்து நடக்காது. அப்படி நம்ம நெனைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா வந்து கடவுள்ன்னு ஒருத்தர நம்ம நெனைச்சே பார்க்க மாட்டோம். ஓகேவா? இதுதான் உலகம். இப்படிதான் இருக்கும். நம்ப நின்னு பண்ணணும். நம்ப இறங்கி பண்ணணும்.
நம்ம வந்து சின்சியரா இதை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு அஹ், நம்ம வந்து டிமாண்டும் இல்லாம எனக்கு இந்த டேட்டுக்குள்ள வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும்னு எந்த ஒரு டிமாண்டும் இல்லாம நம்ம சரியான ரூட்ட பண்றோம். யாரையும் ஏமாத்தல. ஒரு நல்ல ஒரு முயற்சியில இருக்கோம். நம்ம வாழ்க்கை மாறுறதுக்காக நம்ம ஒரு முயற்சியில இருக்கோம். நம்ம சரியா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். சும்மா வந்து 2 நாள், 4 நாள் பண்ணிட்டு 2, 4 பேர இன்வைட் பண்ணிட்டு, ஆகாது, நடக்காது, முடியாதுன்னு நம்ம வந்து விட்டோம்னா, விட்டுட்டு போ வேண்டியதுதான். அதுல வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டு, சின்சியரா பண்ணுங்க. நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. இத பத்தி தேடுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் வருதோ, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. கேளுங்க, பேசுங்க. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க. எப்படி இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் நெறைய இந்த பிசினஸ பத்தி நெறைய லேர்ன் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு மட்டும் தான் ஹாலிடே இல்ல. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஹாலிடே தான். அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுங்க பிசினஸ்க்கு. எல்டிபிக்கு இன்வைட் பண்ணுங்க. பார்க்க வைங்க. உங்க லீடர்ஸ் கூட கால் போடுங்க. எப்படி அவங்கள கத்துக்கோங்க இத. நீங்க அவங்களெல்லாம் நீங்க ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர நீங்க இன்வைட் பண்ண உடனே அவர் சேரணும்னு நெனைக்கிறீங்க. ஏன் அவர சேர்ந்தா சந்தோஷங்க. சேரலைன்னா சே சேரணும்னு ஏன் நெனைக்கிறீங்க? நம்ம சரியான முயற்சி பண்றோம். பிசினஸ கத்துக்கிறோம்னு நெனைங்க. சேரலைன்னா ஏன் துவண்டு போறோம், அப்செட் ஆகுறோம்? என்ன லாஸ் ஆயிருச்சு? ஏங்க வெளிய எத்தன பேர் வந்து லட்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த 3 மாசம், 6 மாசம், 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிசினஸ குளோஸ் பண்றவங்க எத்தன பேர் இருக்காங்க தெரியுமா? 10 பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த 10 பேர்ல 7 பேர் வந்து பிசினஸ் ஆரம்பிச்ச 3 வருஷத்துக்குள்ள குளோஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் லாஸ்ல. பல லட்சம் லாஸ்ல குளோஸ் பண்ணிட்டு திரும்ப வேற வேலைக்கோ, வேற எதுக்கோ ஒண்ணு பண்றாங்க. லாஸ்ட்ல அந்த பிசினஸ குளோஸ் பண்றாங்க. இந்தியால. 10ல 7 பேர் 3 வருஷத்துக்குள்ள பல லட்சங்கள் லாஸ்ல பிசினஸ் குளோஸ் பண்றவங்க இருக்காங்க. நமக்கு என்ன லாஸ் ஆயிருச்சு? என்ன நம்ம வாழ்க்கையில முயற்சி பண்ணியிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு முயற்சியில இருக்கோம். கிடைச்சிருக்கிற வாய்ப்ப சரியா பயன்படுத்துங்க. இப்ப இந்த ட்ரெய்னிங் அப்படியே கன்டின்யூ பண்றதுக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லீடர், கிரவுன் டைரக்டர் மார்க்கோ. அவர நான் வந்து இன்வைட் பண்றேன். அவர் இந்த மீட்டிங்க தொடர்ந்து பேசுவாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கவனிங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.